بسم الله الرحمن الرحيم. குழந்தை வளர்ப்பில் பெரிதும் பங்காற்றுவது தாயா தந்தையா என்கிற தலைப்பில் பட்டிமன்றம் ஜனாப் சையத் அபு தாஹிர் அவர்களின் மகன் முகமது ஹாத்திஃப், ஜமால் சாதிக் அவர்களின் மகன் ஜஸ்மீர் அஹ்மத், முகமது ஆக்கிப் ஹுசைன் அவர்களின் மகள் ஜெய்னப் பர்வீன், சையது அபு தாஹிர் அவர்களின் மகள் மதிஹா ஷீரின், சாதிக் பாட்சா அவர்களின் மகள் ஹனா, கலந்தர் ஆஷிக் முகமது அவர்களின் மகன் ரைஹான், முகமது ஹசன் அவர்களின் மகன் முகமது தாபின். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மை யஹ்தினில்லாஹு ஃபலா முஹில்ல லஹு வ மை யுலில்லாஹு ஃபலா ஹாதிய லஹு வ நஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. வாழ்த்துவதற்கு நாவையும் தாழ்த்துவதற்கு சிரசையும் தந்த ஒரே இறைவன், ஒப்பற்ற இறைவனை வாழ்த்தி வணங்கி இந்த பட்டிமன்றத்தை துவங்குவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இங்கு பெரும் தொகையாக கூடியிருக்கும் பெரும் தகைகளே, அருகிலிருந்து வந்திருக்கும் ஆன்றோர்களே, சான்றோர்களே, மாணவர்கள், வாழ்த்துகின்ற மாணவர்களே, நாம் இப்ப எடுத்திருக்கின்ற பட்டிமன்றத்தோட தலைப்பு குழந்தை வளர்ப்பில் பெரிதும் பங்காற்றுவது தாயா தந்தையா. இது போன்ற தலைப்பில் பட்டிமன்றம் நடத்துவதற்கு காரணம், குழந்தைகள் விஷயத்தில் கூடுதல் அக்கறை காட்ட வேண்டும். குழந்தைகள் நல்லொழுக்கம் உடையவர்களாக, நற்சிந்தனை உடையவர்களாக இஸ்லாம் காட்டி தந்த வழிமுறையின்படி வளர்க்க முற்பட வேண்டும். இதுதான் சிறந்த சமுதாயத்தை கட்டி எழுப்பதற்கு முதற்படியாகும். இதில் தாய் தந்தை இரண்டு பேருக்குமே பங்கு உண்டு. இருந்தாலும் குழந்தை வளர்ப்பில் தாய் தான் பெஸ்ட்னு பேசுவதற்காக 3 பேரும், இல்லை தந்தை தான் பெஸ்ட்னு பேசுவதற்காக 3 பேரும் வந்திருக்காங்க. வாங்க அவங்க என்ன சொல்ல போறாங்கன்னு பார்ப்போம். முதல்ல குழந்தை வளர்ப்பில் பெரிதும் பங்காற்றுவது தாய் தான் பேசுவதற்காக நம்ம ஜெய்னப் வர்றாங்க. வாங்க அவங்க என்ன சொல்ல போறாங்கன்னு பார்ப்போம். வாங்கம்மா, வந்து உங்க வாதத்தை ஆரம்பிச்சு வைங்க. அல்ஹம்துலில்லாஹி வகஃபா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வஸல்லிம். அரசாட்சி தனதாக்கி அதன் சாட்சி நபியாக்கி அழகாட்சி செய்யும் வல்ல ரஹ்மானிக்கே வான்புகழ் அனைத்தும். அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் ஸலாமும் மக்கத்து ராஜா மதீனத்து ரோஜா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. நடுவர் அவர்களே, குழந்தை வளர்ப்பில் பெரிதும் பங்காற்றுவது தாயா தந்தையா? இதுதான் இந்த பட்டிமன்றத்தின் தலைப்பு. இந்த கேள்வியை ஒரு சின்ன பிள்ளைகிட்ட கேட்டா கூட அழகா பதில் சொல்லும், தாய் தானே. ஏன்னா தாய் தான் தன் பிள்ளைய 10 மாசம் சுமந்து அதை சிரமப்பட்டு பெத்தெடுத்து பிறகு அதற்கு 2 வருடங்கள் தாய்ப்பால் ஊட்டுகிறாள். அதே போல குழந்தையை பேணி வளர்ப்பதில் தாய் தான் முதலிடம் வகிக்கிறாங்க. பேணி வளர்ப்பதுனா என்ன? உடலை பேணி வளர்க்கணும், அப்பதான் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். ஆனா இத பத்தி நம்ம வாப்பாமார்களுக்கு ஒன்னும் தெரியாது. வாப்பா என்ன கேட்டாலும் வாங்கி தருவாங்க. சிக்கன் ரைஸ் கேட்டாலும் வாங்கி தருவாங்க, பீட்சா கேட்டாலும் வாங்கி தருவாங்க, ஷவர்மா, பேல்பூரி, ஐஸ்கிரீம், இந்த மாதிரி எது கேட்டாலும் வாங்கி தருவாங்க. ஆனா இதெல்லாம் பிள்ளைகளுக்கு ஒத்துக்கிறோமா என்பது வாப்பாமார்களுக்கு தெரியாது. உமாவுக்கு மட்டும்தான் இந்த உணவு வகைகள் எல்லாம் தன் பிள்ளைகளுக்கு ஒத்துக்கிறாதுன்னு தெரியும். பிள்ளைகளோட மனசு உமாவுக்கு மட்டும்தான் புரியும். பிள்ளைகளோட மௌனம் கூட அந்த தாய்க்கு பிரியும். தன் பிள்ளையை பத்தி ஊரே சேர்ந்து குறை சொன்னாலும் ஏன் புள்ள அப்படி செய்ய மாட்டான்னு பிள்ளையின் மனசை புரிஞ்சு வச்சவங்க தான் தாய். நடுவர் அவர்களே, நடந்த ஒரு உண்மை சம்பவம். ஒரு வாப்பா புது கார் ஒன்று வாங்கி வீட்டு வாசலில் நிறுத்திவிட்டு தன் மனைவி மக்களை காரை பார்ப்பதற்காக அழைக்கிறார். அப்போது அவரின் சின்ன பையன் காரில் லேசாக ஒரு ஆணியை வைத்து கிறுக்கி விட்டான். இப்ப அந்த வாப்பாக்கு பயங்கர கோபம். ஏண்டா புது கார்ல கிறுக்குன அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்பானரை வச்சு கையிலே அடிக்கிறாங்க. அவர் அடித்ததில் பையனின் கை நரம்புகள் தெரித்து ரத்தம் வர தொடங்கியது. உடனே ஹாஸ்பிட்டலில் சேர்த்து சிகிச்சை அளித்து விட்டனர். அப்படி என்னதான் தன் காரில் கிறுக்கி இருந்தது என்று பார்த்தால் ஐ லவ் மை டாட் என்று இருந்தது. தன் பிள்ளையின் பாசத்தை கூட உணர முடியாத தந்தை எப்படி பிள்ளைய நல்லா வளர்ப்பாங்க? நடுவர் அவர்களே, தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை என்று ஒரு பழமொழி சொல்வார்களே, தாயின் குணத்தை குழந்தைகளுக்குள் செலுத்தும் அந்த கருவி என்ன தெரியுமா? அதுதான் தாய்ப்பால்.
உள்ள எந்த பாலிலும் கிடைக்குமா? இதைத்தான் அல்லாஹ் தன் திருமறையில் ஃபஃபிசாலுஹு ஃபி ஆமை, தன் குழந்தைக்கு 2 வருடங்கள் பால் ஊட்ட வேண்டும் என்று கட்டளையிடுகிறான். அது மட்டுமல்ல, தாய்ப்பால் இல்லாத பட்சத்தில் வசதி இருந்தால் செவிலித்தாய் வைத்தாவது பால் ஊட்ட வேண்டும் என்று கட்டளையிடுகிறான். பால் ஊட்டுவது மட்டும்தான் தாயின் வேலையா? அது 6 மாதம் அடைந்த பின் அதற்கு தோதுவாக சோறை நைத்து, காக்காவை காட்டி, கோழியை காட்டி, நிலாவை காட்டி சோர் ஊட்டுவதும் தாய்தான். நடுவரவர்களே, எந்த தந்தையாவது நிலாவை காட்டி சோர் ஊட்டியது உண்டா? எனவே தாயின் பங்களிப்பை உயர்த்தி பேசுங்கள். ஆக குழந்தையின் வளர்ச்சிக்கு காரணமானவர் தாய்தான் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம பட்டிமன்றத்தோட முதல் பேச்சாளர் நல்ல ஒரு பழமொழி சொன்னாங்க. தாய் போல பிள்ளை, நூல் போல சேலை என்று. உண்மைதான். ஒரு பிள்ளையின் ஒழுக்கம், நடவடிக்கை, பேச்சு திறன் இதெல்லாம் வைத்து தாய் போல அப்படியே வந்துருச்சு. அப்படிங்கிற வார்த்தை மக்கள் மத்தியிலே பேசப்படுவதுதான். அடுத்து தாய்ப்பாலோட முக்கியத்துவத்தை பற்றி சொன்னாங்க. தாய்ப்பாலில் உள்ள சத்துக்கள் வேறு எதிலும் இல்லை என்பது விஞ்ஞான ரீதியாகவும் மெய்ஞான ரீதியாகவும் உண்மைதான். இருந்தாலும் குழந்தை வளர்ப்பில் தந்தை தான் பெரிதும் பங்காற்றுபவர்னு நம்ம எதிரணியிலே இருந்து பேசுவதற்காக ஜஸ்மீர் வர்றாங்க. வாங்க, அவங்க என்ன சொல்ல போறாங்கன்னு பார்ப்போம். வாங்கப்பா, வந்து உங்க கருத்துக்களை சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மாவார் கையளவு இதயத்தை படைத்து கடலளவு ஆசை வைத்த கர்நாடகன் அல்லாஹ்விற்கே எல்லா புகழும் ஸலவாத்தும் ஸலாமும் இந்த உலகிற்கே அருட்கொடையாக வந்த அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது உண்டாதாக. நடுவர் அவர்களே, என் எதிரடி தலைவி நம்மளால சில ஏற்றுக்கிற முடியாத விஷயங்களை சொன்னாங்க. நடுவர் அவர்களே, தாய்ப்பால் ஒரு அருமந்து தான். ஒரு தாய் தன் பிள்ளைக்கு 2 வருடமாக கொடுத்தால் அது நல்லது தானே? இன்று எத்தனை தாய்மார்கள் 2 வருடம் முழுவதுமாக குடிக்கிறார்கள். 6 மாசமா அல்லது 1 வருஷமா அதோடு நிப்பாட்டுறாங்க. உண்மையா இல்லையா? தொடர்களே, இன்னொன்று சொன்னாங்க. ஒரு தாயால தான் குழந்தைய 10 மாசம் சுமக்க முடியும். இல்லைன்னு சொல்லலையே. அல்லாஹ் உங்களுக்கு அந்த பாக்கியத்தை தந்திருக்கான். எங்களுக்கும் தந்திருந்தா நாங்க என்ன சுமக்க மாட்டோம் நான் சொன்னோம். ஒரு தாய் தன் பிள்ளையை இடுப்பில் சுமப்பார். ஆனால் தந்தை தன் மகனை தோளில் சுமப்பார். காரணம், அவர் பார்க்க முடியாத உலகத்தை மகன் பார்க்கட்டும் என்பதற்காக தானே. நடுவர்களே, இன்னொன்னு சொன்னாங்க. இன்னையிலா சோறு ஊட்டுறாங்களா, கோழியை காட்டி சோறு ஊட்டுறாங்களா? இவங்க எந்த காலத்தில் இருக்காங்க நடுவர்களே? இப்போ எந்த சீதேவி உங்களுக்கு நிலாவை காட்டி கோழியை காட்டி சோறு ஊட்டுறேன்னு சொன்னா மொபைலை காட்டி தானே சோறு ஊட்டுறாங்க. ஒரு 2 வயசு பிள்ளையா இருந்தா கூட அதுவே போனை பார்த்துட்டு சாப்பிடுது. இந்த லட்சணத்துல எந்த வாப்பா மர பிள்ளைங்களுக்கு சோறு ஊட்டுறாங்கன்னு கேள்வி வேற. அருவியை ஊட்டுறதுதான் எங்க வேலை, சோறு ஊட்டுறதுலாம் உங்க வேலை. இப்போ உள்ள பிள்ளைங்கள்லாம் அம்மாவோட சொல்லு கடங்குறாங்க இல்லையோ, அம்மாவோட செல்லு கடங்குறாங்க. பிள்ளைங்க கையில் அம்மா ஒரு ஃபோனை கொடுத்துட்டு அவங்க ஒரு ஃபோனில் டிக்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நடுவர்களே, அடுத்த விஷயம் ஒன்று சொன்னாங்க. பிள்ளைகளின் மௌனமொழி உம்மாவுக்கு தான் புரியும். உண்மைதான். வேற மௌனமாக இருந்து காரியத்தை சாதிக்கிறேன். நாமலாம் பெருநாளுக்கு பட்டு சேலை எடுத்து கொடுக்காட்டி மூஞ்சியை தூக்கி வச்சுக்கிடுவாங்க. நம்மளை திட்டுற மாதிரி பிள்ளைங்களை ஜாட மாதிரியா பேசுறது. பெருநாளைக்கு வட்டல் அப்பவும் இல்லை, கோழி அப்பவும் இல்லைன்னு பிறைய 10லே சொல்லிடுவாங்க. வேற வழி இல்லாம நாம அந்த நாளுக்காக தானே, அதாவது வட்டலாப்பும் கோழியப்ப சாப்பிடுதான் தொங்கப்பட்டுக்கிட்டு இருக்கோம். ஒரு வழி இல்லாம பட்டு சேலை எடுத்து கொடுத்துருவோம். இந்த மௌனத்தின் மொழி அவங்களுக்கு தான் புரியும். அப்புறம் வாப்பா கார்ல ஒரு பையன் ஐ லவ் டாடுன்னு எழுதுனா அதுக்கு போட்டு வாப்பா அடிச்சிட்டாருன்னு சொன்னாங்களாம். சரி, இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். உங்கள் பையன் உங்கள் புது பட்டு சாரி அல்லது ஒர்க் சாரியில் உங்கள் பையன் ஃபெஃபிகுயிக்கால ஐ லவ் மாம்னு எழுதுனானா அல்லது கத்தரிக்கோளால் லேசாக வெட்டினான்னு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அப்படி
وبركاته. அருமையா சொன்னாங்க. நிலாச்சோறு இப்ப யாரு ஊட்டுறது? தாய்ப்பால் இல்லைனாலும் பரவாயில்லை, நாங்க மாட்டுப்பால் குடிச்சு வளர்ந்துக்கிறோம். ஆனா தந்தை சொல்லித்தர ஒழுக்கம் இல்லாமல் வளர முடியாதுன்னு நல்லா சொன்னாங்க. தாயின் பங்களிப்பை பற்றி இன்னும் நிறைய நான் சொல்லுறேன்னு அடுத்து பேசுவதற்காக நம்ம ஹனா வர்றாங்க. வாங்க, அவங்க என்ன சொல்ல போறாங்கன்னு பார்ப்போம். வாங்கம்மா, வந்து உங்க கருத்துக்களை சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வை புகழ ஒரு அல்ஹம்துலில்லாஹ், அவன் தூதரை புகழ ஒரு ஸல்லல்லாஹ், அவையோரின் காணிக்கையாக ஒரு அஸ்ஸலாமு அலைக்கும். சபையோர்களே, ஒரு பிள்ளையை வளர்க்க தாய்ப்படக்கூடிய சில கஷ்டங்களை உங்க சிந்தனைக்கு வைக்கிறேன். கேட்டுட்டு நீங்களே முடிவை சொல்லுங்க. குழந்தை வளர்ப்பில் பெரிதும் பங்காற்றுவது தாயா தந்தையா? உலகத்திலேயே ரொம்ப கஷ்டப்பட்டவங்க நபிமார்கள் தான். அவங்க கஷ்டத்தை கூட கஷ்டத்தின் மீது கஷ்டம்னு அல்லாஹ் சொல்லல. ஆனா ஒரு தாயோட கஷ்டத்தை பத்தி அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? அவள் கஷ்டத்தோடு சுமந்தாள், அவள் கஷ்டத்தோடு பெற்றெடுத்தாள். கஷ்டத்தின் மீது கஷ்டமாக இப்படி ஒரு விஷயத்துல 4 இடத்துல கஷ்டம் 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 என்று அல்லாஹ் அழுத்தி அழுத்தி சொல்றான். ஒரு தந்தை குழந்தையை தூக்கி கஷ்டப்பட்டாரு, சுமந்து கஷ்டப்பட்டாருன்னு திருக்குர்ஆன் சொல்லல. இப்ப சொல்லுங்க நடுவர் அவர்களே, குழந்தை வளர்ப்புல யாருடைய பங்கு அதிகம்? தாய் பங்கு தானே. தாயில்லா பிள்ளை தெருவிலே, தந்தை இல்லா பிள்ளை கொலுவிலே என்ற பழமொழி உண்டு. தாயில்லாத பிள்ளை தகப்பனால் சரியாக வளர்க்க முடியாது. தாய் இறந்த பிறகு தந்தை இன்னொரு திருமணம் செய்து கொண்டு விடுவார்கள். ஆனா தாய் அப்படி இல்லை. தந்தை இல்லைனா கூட அந்த பிள்ளைய நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்துருவாங்க. இதுதான் அந்த பழமொழியோட அர்த்தம். தந்தை இல்லாம மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களே வளர்க்கவில்லையா? நடுவர் அவர்களே, ஒரு தாய்க்கு எப்பவுமே தன் பிள்ளையை பற்றிய கனவுதான். ஆனா தந்தை தன் கனவை தன் மகனின் மீது திணிப்பார். அவர் சொல்றாரே, டே மகனே, நான் ஒரு ஹாஸ்பிட்டலில் கம்பவுண்டராக இருக்கேன், எனக்கு மேல உள்ள டாக்டர்லாம் என்னை ரொம்ப திட்டாரு, அதனால நீ எப்படி ஒரு டாக்டரா என்ன? இன்னொரு அப்பா அந்த பக்கம் சொல்றாரு, டே மகனே, நான் ஒரு குமாஸ்தாவாக இருக்கேன், எனக்கு மேல உள்ள கலெக்டர்லாம் என்னை ரொம்ப தான் அதிகாரம் பண்றாங்க, அதனால நீ எப்படி ஒரு கலெக்டரா என்று அவரால் முடியாத வேலையை தன் மகனின் மீது திணிப்பதுதான் தந்தையின் வேலை. ஆனா தாய் அப்படி இல்லை. தன் பிள்ளையிடம் உனக்கு என்னவாக ஆசை? டீச்சர் ஆகணும்னா டீச்சர் ஆகு, இன்ஜினியர் ஆகணும்னா இன்ஜினியர் ஆகு என்று தன் பிள்ளையின் எதிர்கால கனவிற்கு முக்கியத்துவம் கொடுப்பவங்க தான் தாய். நடுவர் அவர்களே, அப்புறம் எதிரணி சகோதரர் ஜஸ்மி சொல்லிட்டு போனாரு, தாய்ப்பால் இல்லைனா கூட பரவாயில்ல, நாங்க மாட்டுப்பால் குடிச்சாலும் வளர்த்துக்கோம்னு சொன்னார். இதுல இருந்தே நம்மளுக்கு தெரிய வருது இவர் எந்த பாலை குடிச்சு வளர்ந்தாருன்னு. அதான் மாட்டுப்பாலுக்கு சப்போர்ட் பண்றாரு போல. மாட்டுப்பாலை பத்தி டாக்டர்களே சொன்ன விஷயம் ஒண்ணே, பசுமாட்டின் பால் அதன் கன்றுடைய கனமான குடலுக்கு தான் மிக்க ஏற்றது, செமிக்கும் தன்மை உடையது. ஆனா குழந்தைகளின் குடலுக்கு அது ஏற்றதே கிடையாது. தாய்ப்பால் ஊட்டாமல் மாட்டுப்பால் குடிக்கும் பல பச்சிளம் குழந்தைகளுக்கு அது ஆரம்பத்தில் ஒத்துக்காது. ஆனா தாய்ப்பால் குடிக்கும் குழந்தைகளுக்கு அதன் ஆயுள் உள்ளவரை எந்த நோயும் அண்டாதளவு நிறைய எதிர்ப்பு சக்திகள் கிடைக்கும். இதெல்லாம் மாட்டுப்பால்ல கிடைக்குமா? இது என்ன சைனீஸ் ஃபுட்டா? பீட்சா இல்லைனா பர்கர் மாதிரி தாய்ப்பால் இல்லைனா மாட்டுப்பால்னு சாய்ஸ் வச்சுக்கிட்டே. நடுவர் அவர்களே, அல்லாஹ் தஆலா இவ்வுலகில் கோடிக்கணக்கான ஜீவராசிகளை படைத்து, அதிலும் குறிப்பாக பாலூட்டும் ஜீவராசிகளை படைத்து அது குட்டிகளை பெற்றதும் அதுவே அதற்கு பாலூட்டுகிறது. இப்படி இல்லாம மனித குழந்தை, ஆட்டுக்குட்டி, கழுதைக்குட்டி, ஒட்டகக்குட்டி, நீங்க எல்லாரும் உங்க தாய்கிட்ட இல்லாம போய் மாட்டுக்கிட்டே பால் குடிச்சு வளர்ந்துக்கோங்கன்னு அல்லாஹ் சொல்லியிருக்கலாம்ல. ஏன் அதை விட்டு அனைத்து ஜீவராசிகளும் அதனதன் தாயிடம் பால் குடிக்க செய்தான்? அதன் காரணம் என்ன? அதனதன் தாய்ப்பால் தான் அதனதன் குழந்தைகளுக்கு மிக்க ஏற்றது. இந்த புதரு கூட தெரியாமலே வந்துட்டாங்க மைக்க பிடிச்சு பேசுறதுக்கு. ஒரு சில தவிர்க்க முடியாத காரணத்தால் சில தாய்மார்கள் பாலூட்டாமல் இருந்திருக்கலாம். அதுக்காக ஒட்டுமொத்த தாய் குலங்களையும் தாய்ப்பால் கொடுக்க மாட்டேங்கிறான்னு நீங்க எப்படி சொல்லலாம்? நடுவர் அவர்களே, நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இவர் மாட்டுப்பாலை குடிச்சு வளர்ந்தனால இவருக்கு எங்க அருமை தெரிய போகுது. மாட்டுப்பால்னு சொன்னாரு, அது பசுமாட்டு பாலா இல்லை எரும மாட்டு பாலான்னு சொல்லாமலே விட்டுட்டார். சரி விடுங்க அந்த மாட்டு கடையை. சாரி மாட்டுப்பால் கதைன்னு சொல்ல வந்தேன்.
நடுவர் அவர்களே, ஒரு தாய் தன் பிள்ளையை பற்றி காணும் கனவை கவிதையால் சொல்ற கேளுங்க. நீங்க எல்லாரும் அழுதா அதுக்கு பட்டிமன்றம் பொறுப்பல்ல. தாய் என்னும் தங்க மனசி கருவுற்ற நாளில் இன்புற்றால் கணம் ஏற ஏற மனம் நிறைந்தாள். கணப்பொழுதும் கவனம் வைத்தால் சுமையை சுகமென்றாள். சிரமங்களை சகிப்பேன் என்றால் வயிறு தடை வரலாறு சொன்னாள். ஆணாய் பெண்ணாய் பல நினைத்தாள், எது என்றாலும் ஏற்க சம்மதித்தாள். அழுகையில் அர்த்தங்கள் உணர்வாள், என் உளறலை இலக்கியம் என்றாள். அதற்கென்று அகராதியும் படைத்தாள். சமுதாயத்திற்கென் வேண்டுகோள், சமுதாயத்திற்கென் வேண்டுகோள், தொப்புள் கொடியை அறுக்காதீர்கள், தொப்புள் கொடியை அறுக்காதீர்கள், தாயை சேயை பிரிக்காதீர்கள். இனி வரும் தாய் சேய் இணைந்தே இருக்கட்டும், தாயை சேயை பிரிக்காதீர்கள், இனி வரும் தாய் சேய் இணைந்தே இருக்கட்டும். நடுவர் அவர்களே, உங்களுக்கும் வெளியோரம் கண்ணீர் கசிந்துள்ளது. சார்பு யார் பக்கம் இருந்தாலும் தீர்ப்பு என் பக்கம் இருக்கட்டும் என்று கூறி விடை பெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹ். தாய் என்னும் தங்க மனுஷன்னு தாயை பற்றி ஒரு கவிதை சொன்னாங்க. தொப்புள் கொடியை அறுக்காதீர்கள், தொப்புள் கொடியை அறுக்காதீர்கள், தாய் சேய் இணைந்தே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரையும் கண் கலங்க வச்சிட்டாங்க. பிரசவ வேதனை மரண தருவாயின்னு தெரிஞ்சே தான் பிள்ளைகளை சுமந்து பெற்றெடுக்கிறாங்க. அவங்க தியாகத்தின் மூலம் தாயின் பங்கு தான் அதிகம்னு சொல்லலாம். தந்தை பங்கும் இருக்குன்னு தந்தை சார்பாக பேசுவதற்காக நம்ம ரைஹான் வர்றாங்க. வாங்க அவங்க என்ன சொல்ல போறாங்கன்னு பார்ப்போம். வாங்கப்பா, வந்து உங்க கருத்துக்களை சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் அஹ்மது. அஸ்ஸலாமு அலைக்கும் அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. புகழும் புகழ்ச்சியும் சர்வ வல்லோன் ரஹ்மானுக்கே உரித்தாகும். ஞானத்தின் திறவுகோலான நபிநாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் உண்டாகட்டுமாக. நடுவரார்களே, என் எதிரின் சகோதரி சொன்னாங்க, தாய் கஷ்டப்பட்டு சுமந்தால் கஷ்டப்பட்டு பெற்றெடுத்தாள் அப்படின்னு. நாங்கள் இல்லைன்னு சொல்லலையே, ஆனால் எங்களோட கஷ்டத்தையும் கொஞ்சம் நினைச்சு பாருங்க. தன் மனைவி மக்களை பட்டினி போட்டு விடக்கூடாது என்பதற்காக தன் சொந்த பந்தங்களை எல்லாம் விட்டு விட்டு வெளிநாடுகளில் சென்று அனாதை போன்று ஒரு பெருநாள் நல்லது கேட்டதுக்கு கூட வர முடியாத சூழ்நிலையில் உழைக்கும் ஆண்களை, அதாவது தந்தைமார்களை உங்களால் எப்படி மறந்துவிட்டு பேச முடிகிறது? அப்புறம் இன்னொன்று சொன்னாங்க, தாய் வந்து கருவுற்றிலிருந்து பிள்ளை பெறுவரை உள்ள விஷயத்தை கவிதையா சொன்னாங்க. கருவுற்ற நாளில் இன்பம் முற்றால் கனம் ஏற ஏற மனம் இருந்தால் அப்படின்னு. ஏன் ஒரு தகப்பன் கூட எனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவன் என்னைய போலவே தானே இருப்பான் அப்படின்னு அவரும் சந்தோஷமாக தான் இருப்பார். அது மட்டுமல்ல, தன் மனைவிக்கு பிரசவ வலி வந்ததோ முதலில் கண்கலங்குவது தந்தை தான். தன் பிள்ளை நல்ல முறையில் ஊழையிற்கு வர வேண்டும் என்று. நடுவர்களே, இன்னொன்று சொன்னாங்க பாருங்க, தொப்புள் கொடியை அறுக்காதீர்கள். தொப்புள் கொடியை அறுக்காமல் விட்டால் அவன் போகிற இடத்துக்கெல்லாம்ல நீங்களும் போகணும். ஸ்கூலுக்கு போகும்போது, விளையாட போகும்போது, பாத்ரூம் போகும்போது, அவ்வளோவே தொப்புள் கொடியை அறுக்கலைன்னா உங்களை மாதிரி வந்து பட்டிமன்றம் பேச முடியுமா? சும்மாவா இருக்குன்னு யாரையாவது பேசக்கூடாது நடுவர்களே. அடுத்த ஒரு விஷயம் சொன்னாங்க, தாய் இல்லா பிள்ளை தெருவிலே, தந்தை இல்லா பிள்ளை கொலுவிலே. ஏன் நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனியாக 12 ஆண்மக்களை வளர்க்கவில்லையா? அவர்களின் வளர்ப்பு தானே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் பட்டினித்தனத்தை காத்துக்கொள்ள உதவியது. அவ்வளோ ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மஃபாத்திற்கு பிறகு ஃபாத்திமா ரலியல்லாஹு என்று சுவனத்தரிசியை உருவாயினார்களே. இதுவெல்லாம் இவர்கள் காது கெட்டவில்லை போல. இனிமேல் தாய் இல்லா பிள்ளை தெருவிலே என்று சொல்லாதீர்கள். தாய் இல்லாத வீட்டில் இருக்கும் மூத்த பெண் பிள்ளைக்கு தகப்பனார் உன் உம்மா இப்ப இந்த வேலையெல்லாம் செய்வாங்க, அந்த பிரச்சனையெல்லாம் அப்படி சமாளிப்பாங்க என்று அந்த மூத்த பெண் மகளுக்கு சொல்லி சொல்லி தாய் இல்லாத பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல, மனைவியை இழந்த தன் தந்தைக்கும் தாயாகிறார் அந்த மூத்த மகள் என்பதை மறந்துவிடாதீர்கள். நடுவர்களே, தாய் மட்டும்தான் பிள்ளையை நினைத்து கனவு காண்பாங்க, துவா செய்வாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஏன் நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், நபி லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் இவர்கள் எல்லாம் தன் மகனுக்கு கேட்ட துவாவை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலேயே சொல்லியிருக்கானே, அதை மறந்துட்டாங்க போல என் எதிரி சகோதரி. அப்புறம் தந்தை தன் கனவை மகன் மீது திணிப்பார் அப்படின்னு சொன்னாங்க. அந்த வரிகளை அப்படி படிச்சு பாருங்க. நான் தான் ஒரு கம்பவுண்டராக இருக்கேன், நீ ஆச்சு நல்ல டாக்டர் ஆகு. நான் தான் ஒரு குமாஸ்தாவா இருக்கேன், நீயாவது நல்ல கலெக்டர் ஆகு என்று தன் பட்ட கஷ்டத்தை தன் மகன் படக்கூடாது, நினைப்பது திணிப்பு என்று எங்கள் மீது இட்டு கட்டுறாங்க. இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் நடுவர்களே.
லுக்மான் நபி தன் மகனுக்கு செய்த உபதேசத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். உன் அறையில் நடுநிலையே பேணிக்கொள், உன் குரலை தாழ்த்திக்கொள் என்று எங்கே தாயின் உபதேசத்தை குர்ஆனில் சொல்லப்பட்டுள்ளதா என்பதை காமிங்கள் பார்க்கலாம். ஒரு தாய் தன் பிள்ளைக்கு உணவை ஊட்டி வளர்ப்பார், ஆனால் தந்தை தன் பிள்ளைக்கு இந்த உலகத்தை காட்டி வளர்ப்பார், அதாவது அறிவை ஊட்டி வளர்ப்பார். ஆக பிள்ளையின் வளர்ப்பில் தந்தையின் பங்கே அதிகம் என்று கூறி என் வாதத்தை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. திருக்குர்ஆனில் தந்தை ஸ்தானத்தில் இருந்து நபிமார்களின் துவா பற்றி சொன்னாங்க. தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என்ற ஔவையின் பழமொழியையும் சொன்னாங்க. தந்தையின் கண்டிப்பு இல்லாமல் ஒரு பிள்ளையால் வெற்றி பெற முடியாது. அதுக்காக தாயும் கண்டிக்காம இல்லை. சரி, கண்டிப்பாக விடுங்க, தாயோட தியாகத்தை பாருங்கன்னு சொல்லி அடுத்து தாயை பற்றி பேசுவதற்காக நம்ம மதிஹா வர்றாங்க. வாங்க, அவங்க என்ன சொல்ல போறாங்கன்னு பார்ப்போம். வாங்கம்மா, வந்து உங்க கருத்துக்களை சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ். இச்சீர்மிகு பட்டிமன்றத்தின் நடுவர் அவர்களே, எங்கள் மீது தாய் பரிவு காட்டும் எங்கள் உஸ்தாத்மார்களே, ஆலிமாக்களே, தாய்மார்களே, தந்தைமார்களே, அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நடுவர் அவர்களே, என் எதிரணி சகோதரர் சொன்னாங்க, தாய் இல்லாம தந்தை மட்டும் தனியால தன் பிள்ளைய வளர்த்தாங்கன்னு 2 நபிமார்களை பற்றி சொன்னாங்க. நபிமார்களால முடியும், உங்களால தாயில்லா பிள்ளைய தனியா வளர்த்துற முடியுமா? ஒரு தாய் பிள்ளைகளை வளர்க்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, சிரமப்படுறாங்க. அதற்கு சிறந்த உதாரணம் ஒவ்வொரு வீட்டின் காலை நேரத்தை பாருங்க போதும். ஒரு தாய் பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்குள்ள படுற பாடு இருக்கே அல்லல்லா. பெரியவனுக்கு கவர்மெண்ட் ஸ்கூல், அவனுக்கு பச்சை கலர் யூனிஃபார்ம். நடு பிள்ளைக்கு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், வாரம் 6 நாள் 4க்கு ஒரு கலர் யூனிஃபார்ம். கடைக்குட்டிக்கு காலையில் ஒரு ட்ரெஸ், மத்தியானம் சாப்பாடு நேரம் போய் இன்னொரு ட்ரெஸ். ஒருத்திக்கு 2 ஜடை, இன்னொருத்திக்கு 1 ஜடை. இதில் சாப்பாடு வேற செய்யணும். இப்படி எல்லாரையும் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு தாயை பாருங்க, அலங்கோலமாய் காட்சி அளிப்பாங்க. சரி, ஆண் பிள்ளைகளை விடுங்க, ஒரு பெண் பிள்ளைக்கு எவ்வளவு விஷயம் இருக்கு. அது பெரிய மனுஷியாகும், அதன் பிறகு திருமணமாகி குழந்தை பேரு விஷயம் இருக்கு. இதையெல்லாம் தந்தை பார்த்துக்குருவாரா? அதை விடுங்க. ஒரு தந்தையால பெண் பிள்ளைக்கு ட்ரெஸ் அணியும் விதம் சொல்லிக் கொடுக்க தெரியுமா? ஒரு தாயால் தான் ட்ரெஸ் அணியும் விதத்தையும் தெருவில் நடந்து போகும் விஷயத்தையும் சொல்லிக் கொடுக்க தெரியும். தந்தையால முடியாது. அதே போல ஒரு பிள்ளை தனக்கு தேவையானதை தன் தாய்கிட்ட தான் போய் கேட்கும். அம்மா, என் பேனா எங்க, என் பென்சில் எங்க, என் ட்ரெஸ் எங்கன்னு தேவையான எல்லாத்தையும் அம்மா கிட்ட தான் கேட்கும். ஆனால் வாப்பா கிட்ட ஒரு கேள்விதான் கேட்கும். அது என்னன்னா, வாப்பா அம்மா எங்க. அதே மாதிரி ஒரு பையன் ஸ்கூல்ல இருந்து டல்லா வந்தா வாப்பா கேட்பாங்க, என்னடா யார்கிட்ட சண்டை போட்டுட்டு வந்த அப்படின்னு கேட்டு அவனை அடிப்பாங்க. ஆனால் அம்மா எப்படி கேட்பாங்க, உனக்கும் உன் ஃப்ரெண்டுக்கும் ஏதாவது சண்டையா, உன் மேலே தப்பு இருக்காது அப்படின்னு சொல்லி அவங்க மைண்டை ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரி பேசுவாங்க. இது மாதிரி ஒரு விஷயத்த தந்தையால் செய்ய முடியாது. அதுபோல குழந்தையின் மொழி மற்றும் அழுகைய ஒரு தந்தையால உணரவே முடியாது. நடுவர் அவர்களே, இன்னும் ஒரு சில வரலாற்றை கூறி என் வாதத்தை நிறைவுக்கு கொண்டு வருகிறேன். நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்பேற்பட்ட தியாகி, உயிரை பலியிட போவதாக தந்தை கேட்டபோது எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த வயதில் எந்த நிலையில் பாலைவனத்தில் விட்டு சென்றார்கள் சொல்லுங்கள் நடுவர் அவர்களே? பால்குடி பருவத்திலேயே தானே. இஸ்மாயில் நபி பாலைவனத்தில் தாகத்தால் துடிதுடித்த போது அவரின் தாயார் ஹாஜிரா அம்மையார் தண்ணீர் தேடி அங்கும் இங்கும் ஓடி அலைந்தால்தானே குழந்தை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் பாதத்தின் கீழிருந்து ஜம்சம் என்ற வற்றாத நீர் உருவானது. இதற்கு காரணம் யார் என்று அனைவருக்குமே தெரியுமே. அவர்களை வளர்த்து ஆளாக்கிய அன்னை ஹாஜிரா அம்மையார் தானே. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் தாயிற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஃபிரௌனிடமிருந்து பாதுகாக்க ஒரு பெட்டியில் வைத்து நதியில் விடும்படி அல்லாஹ் கட்டளையிட்டார். ஏன் அந்த வகையை தந்தைக்கு அனுப்பாமல் தாயிற்கு அனுப்பினான்? காரணம், குழந்தை வளர்ப்பில் பெரிதும் பங்காற்றுவது தாய்தான் என்று அல்லாஹிற்கே தெரிஞ்சிருக்கு. நபிமார்களுக்குரிய வகையானது அவர்களின் தாயான 2 பெண்களுக்கு தானே வந்தது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் தாயிற்கும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் தாய்க்கும் தானே வகை வந்தது. இந்த விஷயத்திலிருந்தே தெரியுது தாய் தான் அதிகம் பங்காற்று என்று. எனவே நடுவர் அவர்களே, தாய் தான் இறைவனது சாய்ஸும் கூட என்பதையே உணர்த்துகிறது இந்த நிகழ்ச்சி. எனவே உண்மைக்கு தீர்ப்பளியுங்கள், நன்மைக்கு வாய்ப்பளியுங்கள். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிள்ளைகளே,
ஸ்கூலுக்கு அனுப்புவதை பற்றியுள்ள சிரமங்களை சொன்னாங்க. அது உண்மைதான். ஒரு தந்தையால் அந்த விஷயத்தை எல்லாம் செய்கிறது சாத்தியமில்லை. அதே மாதிரி ஒரு மழலையின் மொழியை பெற்ற தாய் தவிர வேறு யாராலும் புரிந்து கொள்ள முடியாதுன்னு நான் ஏற்றுக்கிறேன். அடுத்து நபிமார்களின் தாயை பற்றி சொன்னாங்க. நபிமார்களின் தாயின் பங்கு மூலம் மட்டும் முன்னேறல, அதை விட அதிகமான பங்கு தந்தைக்கும் இருக்குன்னு அடுத்து தந்தை சார்பாக பேசுவதற்காக நம்ம தாபின்னு வர்றாங்க. வாங்க அவங்க என்ன சொல்ல போறாங்கன்னு பார்ப்போம். வாங்கப்பா, வந்து உங்க கருத்துக்களை சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரஹ்மத்தில் ஆலமீன் ஹாத்தமுல் முர்சலீன். எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே, ஸலவாத்தும் ஸலாமும் உலகத்திற்கு அல்கொடியாகவும் தூதருக்கெல்லாம் இறுதி முத்திரையாகவும் வந்திட்ட ஏந்தல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். நடுவர்களே, குழந்தையின் வளர்ப்பின் தந்தையின் பங்களிப்பை மறந்துவிட்டு பேசுகின்றன இந்திரர். தந்தை என்பவர் ஒரு கசப்பு மருந்து போன்றவர். தற்போது அவர் சொல் கசக்கும், பிறகு வாழ்வு இனிக்கும். நடுவர்களே, குழந்தைகளை ஸ்கூலுக்கு அனுப்பும் போது தாய் பிற கஷ்டத்தை சொன்னாங்க. அதுலேயும் அந்த ஒத்த ஜடை ரெட்ட ஜடைன்னு விஷயம் சொன்னாங்க பாருங்க. நாம அதை பற்றி பேசலைன்னா எப்படி? அங்க ஜடை பின்னும் விதம் தான் ஊருக்கே தெரியுமே. பூராஞ்சடை கட்டி விடுவது, உச்சியிலே கொண்டை போட்டு விடுவது, நடிகைகள் போல் தலையில் 8 ரோடு போடுறது, இதான் நீங்க ஜடை பின்னும் விதம். எங்களால் தான் முடியும், உங்களுக்கு இல்லைனாலும் ஒரு குதிரை வளாது போட்டுருவோம்ல. நடுவர்களே, என்னம்மா ஒரு பிள்ளை தனக்கு தேவையானதை அம்மா கிட்ட தான் கேட்குமா? அம்மா என் பென்சிலே காணும், என் பேனாவே காணும்னு. ஆனா இதெல்லாம் வாங்கிட்டு வாங்கன்னு அம்மா யார்கிட்ட கேட்பாங்க? வாப்பா கிட்ட தானே. அதையெல்லாம் மறந்துட்டு பேசக்கூடாது. நடுவர்களே, பெண் பிள்ளைக்கு ட்ரெஸ் அணிய விதம் அம்மா தான் சொல்லி கொடுப்பாங்க. சொல்லி கொடுப்பாங்களாம். நீங்க ட்ரெஸ் போட வைத்து சொல்லி கொடுப்பதை பற்றி நடுவர் உட்பட அனைவருக்குமே தெரியுமே. நடுவர்களே, அப்பெல்லாம் பெருநாளைக்கு ட்ரெஸ் எடுத்தா அம்மாவுக்கு சேலை, மகளுக்கு பாவாடை சட்டை இல்லை சுடிதார், இப்படித்தானே. ஆனா இப்ப எப்படி தெரியுமா? இப்போ உள்ள லேட்டஸ்ட் ட்ரெண்டிங்கில் உள்ள அம்மாலாம் மகளுக்கு மேக்ஸி எடுத்தா அம்மாவுக்கு மேக்ஸி, மகளுக்கு அம்பலா சுடிதார்னா அம்மாவுக்கு அம்பலா சுடிதார், மகளுக்கு குர்த்தி பலாசா பேண்ட் எடுத்தா அதே ட்ரெஸ் உம்மாக்கும். இதையெல்லாம் தாண்டி வானவிலின் 7 கசை போல ஃபர்தா உம்மாவுக்கும் மகளுக்கும் அம்பலா ஃபர்தா. இதான் நீங்க சொல்லித்தர ட்ரெஸ்ஸிங் கோடா? நடுவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியுள்ளார்கள், இறைவனின் திருப்தி தந்தையின் திருப்தியில் உள்ளது, இறைவனின் கோபம் தந்தையின் கோபத்தில் உள்ளது. அதை போன்றே நபியிடம் ஒரு மனிதர் வந்து, என் மனைவி என் தந்தை தலாக்கிட சொல்கிறார்கள், என் மனைவி எனக்கு மிக பிரியமானவர், இப்போது என் தந்தை பேச்சை கேட்பதா வேண்டாமா என கேட்டார். அதற்கு நபி என்ன கூறினார்கள் தெரியுமா? தந்தை என்பவர் சுவனத்தின் நடுக்கதவு ஆவார், அதை வீணாக்கதும் பாதுகாப்பதும் உன் விருப்பம் என்று சொல்லிவிட்டார்கள். இதிலிருந்து தெரியவில்லையா தந்தையின் மகத்துவம்? நடுவர்களே, வார இதழ் ஒன்றின் தமிழக புதுவை இரண்டும் சேர்ந்த ஒரு மீட்டிங்கில் உள்ள விஐபிகளிடம் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. நீங்கள் யாரை பார்த்து வளர்ந்து இந்த நிலைக்கு உயர்ந்தீர்கள் என்று. அதில் கலந்து கொண்டவர்கள் அனைவரும் மை டாடி மை ரோல் மாடல், என் தந்தை தான் எனக்கு சிறந்த முன்மாதிரி என்று சொன்னார்கள். நடுவர்களே, நாம் காணும் பெரும் பெரும் வெற்றியின் செலிப்ரேஷன் அனைத்தும் தந்தையின் உழைப்பில் தான் கிடைக்கிறது. தமிழில் கூட ஒரு பழமொழி சொல்வார்கள், தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. அதுவும் உண்மைதான். ஒரு பிள்ளையின் வளர்ச்சி அன்னையால் விளையும், அவனது அறிவு தந்தையால் வளரும். எனவே தந்தையால் தான் வளர்கிறோம், தந்தையால் தான் வளர்ச்சி அடைகிறோம். எனவே குழந்தை வளர்ப்பில் பெரிது பங்காற்றுவது தந்தையே என தீர்ப்பளிப்பீர்கள் என்ற நம்பிக்கையுடன் எனது வாதத்தை முடிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். ஒரு வழியாக 2 அணியினர்களும் அவங்க வாதத்தை முடிச்சிட்டாங்க. திருக்குர்ஆனில் அல்லாஹ் தாலா தாய் தந்தை பற்றி இவ்வாறு கூறுகிறான், தாய் தந்தையிடம் மிக கண்ணியமான முறையில் நடந்து கொள்ளுங்கள். பெற்றோரில் ஒருவரோ இருவரோ முதுமை அடைந்துவிட்ட நிலையில் அவர்களை ஷீ என்று கூறாதீர். மேலும் அவர்களிடம் கடிந்து பேசாதீர், மாறாக அவர்களிடம் கண்ணியமாக பேசுவீராக. தன் பிள்ளையை பராமரிப்பதற்காக ஒரு தாய்க்கு கிடைக்கும் கூலி பகலெல்லாம் நோன்பு நோற்று இரவெல்லாம் நின்று வணங்கும் ஒருவருடைய கூலியை போன்றது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். தன் பிள்ளையை பராமரிப்பதற்காக ஒரு தாய்க்கு கிடைக்கும் கூலி பகலெல்லாம் நோன்பு நோற்று இரவெல்லாம் நின்று வணங்கும் ஒருவருடைய கூலியை போன்றது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். 2 கை நிறைய பொருட்களை தினமும் தர்மம் செய்வதை விட
ஒரு தந்தை தன் பிள்ளைக்கு நல்லொழுக்கம் சொல்லிக் கொடுப்பதே அல்லாஹ்விடம் சிறந்தது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். பிள்ளைகளை அனைத்து பெற்றோர்களும் நேசிப்பவர்கள் தான், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அவர்களை வளர்ப்பதில் பலர் அக்கறையுடன் செயல்படுவதில்லை. தாய் தந்தை இருவருடைய பங்கு இல்லாமல் ஒரு பிள்ளையால் வளரவும் முடியாது, முழுமையான வெற்றி பெறவும் முடியாது. தாய் இல்லாமல் தந்தை மட்டும் அல்லது தந்தை இல்லாமல் தாய் மட்டும் இருக்கும் பிள்ளையின் வாழ்க்கை ஒரு குறையுள்ளதாகவே இருக்கிறது. அதை இழந்தவர்களால் தான் உணர முடியும். இந்த பட்டிமன்றத்தோட இரு தரப்பினுடைய வாதம் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. குழந்தை வளர்ப்பில் தாய் தந்தை இருவருமே முழுமையான பங்கேற்பவர்கள் தான் என தீர்ப்பளிக்கிறேன். நம் தாய் தந்தையின் தியாகங்களை அவங்க இடத்திற்கு, அதாவது நாம் ஒரு தாயாகவோ ஒரு தந்தையாகவோ ஆன பிறகுதான் உணர முடியும். ஆமீன். நம் தாய் தந்தைக்கு வல்ல நாயன் நம் தாய் தந்தைக்கு சோனத்தை வாஜிபாக்குவானாக என்று துவா செய்தவனாக இந்த பட்டிமன்றத்தை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.